இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்ரிங் ஸ்டேஷன் T12X, T12 Express, T12D+, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எரர் வரும். டூல் எரர்னு வந்துருக்கா. இந்த எரர் வந்து ஆக்சுவலாக பிட்டுனாலேயும் வரும், இல்லை அப்படின்னா ஹேண்டில்னாலேயும் வரும். பிட்டுனால பிரச்சனையா இல்லை ஹேண்டில்னால பிரச்சனையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பிட்டோட கனெக்ஷனை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓம்ஸ்லேருந்து ஒரு 20 ஓம்ஸ் வரைக்கும் காமிக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, 8 ஓம்ஸ் இருக்குது. அப்போ இந்த பிட்டு நல்லா தான் இருக்குது. இதே போன பிட்டு ஒர்க் ஆகாத பிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று எந்த ஓம்ஸுமே காமிக்காது, இல்லை மெகா ஓம்ஸில் காமிக்கும். மெகா ஓம்ஸில் காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், 5.17 மெகா ஓம்ஸ் காமிக்கும். இப்போ இந்த பிட்டு வந்து ஓப்பன், இதுலேயே நல்லா தெரியுது. இந்த பிட்டு போயிருச்சு, இந்த பிட்டு நல்லா இருக்குது. அப்போனா நமக்கு கம்ப்ளைண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தான் அதாவது இருக்கணும். ஒன்று இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒயர் கட் ஆயிரும். முதல்ல இந்த பிட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். மேலே ஆன்டி கிளாக் வைஸ், கீழேயும் ஆன்டி கிளாக் வைஸ். கழட்டிட்டு இந்த வயரை கொஞ்சம் மேலே புஷ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தாலே தெரியுது, இங்கே பாருங்கள் ஒரு ஒயர் கனெக்ஷன் கட் ஆகி தான் கிடக்குது. சால்ட்ரிங் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிக்கிறோம். பிட்டையும் கழட்டிட்டோம். ஒரு சில பேருக்கு இந்த பின் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகலைனாலும் உங்களுக்கு கனெக்ஷன் ஒர்க் ஆகாது. அதனால் இந்த பிட்டில் உள்ள கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கிளிப்பை கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். வயர் கட் ஆகலை அப்படின்னா, இப்போ இதில் வயர் கட் ஆகிருக்கு கன்ஃபார்மாக, நம்ம வயரை சால்ட்ரு பண்ணிவிட்டே செக் பண்ணிடுவோம். சால்ட்ரு பண்ணியாச்சு, இப்போ செக் பண்ணிடுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அப்போ நமக்கு வயர் தான் கட் ஆயிருந்திருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த